ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா காப்பிரைட் கிளைம், அப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நாங்கள் நம்மளோட சேனலில் வாங்கின கம்யூனிட்டி வார்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு 1 வீக் முன்னாடி நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோ அப்படின்னா, ஜிபே வீடியோ. ஜிபே இந்த பாக்கெட் மணியோட ஒரு புதுசாக வந்து எல்லாருமே வந்து பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இதை தொட்டால் காசு போயிடும், இந்த ஆர்ட் மாதிரி இருக்கிறத தொட்டால் காசு போயிடும் சொல்லி அதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ போடலான்ட்டு ஐடியா கொடுத்தாங்க. ஐடியா கொடுத்தேன். நான் வந்து அதை வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணோடனே என்னாச்சு அப்படின்னா 30K வியூஸ் போச்சு. 2 டேஸில் 30K வியூஸ் போயிடுச்சு. வாட்ச் ஹவர்ஸுமே ஒரு 600 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம வாட்ச் ஹவர்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு, வீடியோ இவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு நம்ம சேனல்லே வந்து ஃபர்ஸ்ட் டைம் 30K ஆரம்பிச்சு ஒரு 2 வீக்ஸ்ல 2 வாரத்தில் வந்து 30K போச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் நான் எல்லாமே பிளர் பண்ணி தான் போட்டேன். எனக்கு வந்து அந்த வீடியோ அப்லோட் ஆகி 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு மெயில் வந்தது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. நாங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகி நான்லாம் சண்டை போட்டேன். நீங்கள் தானே தெரியாத கண்டென்ட் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட்டேன். வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நிறைய இடத்த நான் பிளர் பண்ணேன். பிளர் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட கொடுத்து செக் பண்ண சொன்னேன். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அப்லோட் பண்ணேன். அதில் நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதையும் அவங்களே சொல்லியிருந்தாங்க. 1.12 அந்த இடத்துல வந்து யூபிஐ ஐடி தெரிகிற மாதிரி வந்து நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்டோம். அதில் வந்து பிளர் பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால தான் எங்களுக்கு வந்து அந்த வார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால வார்னிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஓகே, இது வார்னிங் தான், இதனால் நம்ம சேனலுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னும் அவங்களே சொல்லியிருந்தாங்க. இதனால உங்கள் சேனலுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அப்பீல் பண்ணேன். மறுபடியும் அப்பீல் பண்ணேன். பரவாயில்ல, நம்ம வந்து எதுவுமே தெரிஞ்சு பண்ணலை, இருந்தாலும் நம்ம அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணலை, இதனால் நான் யாருக்கும் எப்படி சொல்கிறது, எந்த தப்பான வீடியோவும் அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணேன். ஆனால் 1 டேக்கு அப்புறம் எனக்கு வந்து மெயில் வந்தது, இல்லை அந்த வீடியோ வந்து ரிஜெக்ட் பண்ண தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ அதில் என்ன அப்படின்னா, எங்களுக்கு அதுலேருந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து எதுவுமே ஆட் ஆகாது. அது மூலமாக அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து எதுலையுமே ஆட் ஆகாது. அது அப்படியே இருக்கும், அவ்வளோதான். வீடியோவுமே வந்து தெரியாது, டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக வந்து நீங்கள் யூடியூப் என்ன மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, காப்பிரைட் கிளைம்னா என்ன, காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனல் வந்து சேஃப்டியாக இருக்கும். அது தெரியாமல் எதுவும் ஏனோ தானோன்னு எதுவும் யாரும் வீடியோ போட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க. எங்களுக்கு நடந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு 2 விஷயத்தில் வந்து நாங்கள் அனுபவிச்சிட்டோம். நேற்று லைவ் போடும்போது அப்படின்னா, பின்னாடி வந்து பாட்டு ஓடிச்சு. அதுக்கு நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணோடனேயுமே அவங்களே கம்யூனிட்டி கைட்லைன் கீழே வந்து காட்டிகிட்டே இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் வர வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறமா தான் நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு பார்த்தா, பாட்டு ஓடினதுனால நமக்கு வந்து அந்த இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், உடனே அந்த லைவை வந்து டெலீட் பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்திருக்கும், இல்லைன்னா காப்பிரைட் கிளைம் வந்திருக்கும். ஏதாவது ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து காப்பிரைட் கிளைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது வந்து மியூசிக் ஆட் பண்ணும்போது வர்றதா இது, அது அப்போ தான் இது வந்து அதிகமாக வரும். இப்போ நம்ம வேறு ஒருத்தவங்களோட மியூசிக்கை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து டிவியில் வந்து சாங் ஓடிச்சு அப்படின்னா அந்த இடத்துல காப்பிரைட் கிளைம் வரும். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மூவியோட கிளிப்பு வேற ஒருத்தவங்களோட வீடியோவை நம்ம வந்து நம்மளோட வீடியோவில் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல காப்பிரைட் கிளைம் வரும். இதுதான் இதை வந்து யூடியூப்பே கண்டுபிடிச்சி, இது வந்து இவங்களோட வீடியோ இல்லை, வேற ஒருத்தவங்களோட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிளைம் கொடுப்போம். ஓகேவா? இது எப்போல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ மூவியில் உள்ள சாங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து காப்பிரைட் கிளைம் வரும். இல்லை மூவியில் உள்ள கிளிப்பெல்லாம் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல காப்பிரைட் கிளைம் வரும். வேற ஒருத்தவங்களோட வீடியோவை நீங்கள் சும்மா ஏதோ ஒரு சின்னதாக சேஞ்ச் பண்ணி நம்மளோட வீடியோவில் போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல காப்பிரைட் கிளைம் வரும். இல்லை இன்ஷாட்டில் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோ வந்து இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறோம், அதில் உள்ள மியூசிக் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு சில மியூசிக்லாம் காப்பிரைட்ஸில் தான் இருக்கும். அந்த மியூசிக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல காப்பிரைட் கிளைம் வருது. இதெல்லாம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது காப்பிரைட் கிளைம் வந்து வரும்.
இத வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு. இத எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ரிமூவ் காப்பிரைட் கிளைம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து அதிலேயே இருக்கும். நீங்க அதுக்குள்ள போயிட்டு, அந்த மியூசிக்க மட்டும் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். பின்னாடி வந்து மியூசிக் ஓடுது அப்படின்னா, எங்க வாய்ஸ் ஓவர் தனியா இருக்கும். அந்த மியூசிக் சவுண்டு தனியா இருக்கும். ஸோ அந்த மியூசிக்க மட்டும் ஆஃப் பண்ணிடலாம். இல்ல எனக்கு மியூசிக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த மியூசிக்க மட்டும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். காப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக்கா யூடியூப் ஆடியோல இருக்கும் இல்லையா? அந்த மியூசிக்க நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த காப்பிரைட் கிளைம் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கிளைம் பிரச்சனை வந்து வராது. அப்படி இல்லாட்டி இந்த யூடியூப் ஸ்டுடியோல இருக்கிற மியூசிக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுல இருந்து உங்களுக்கு அந்த காப்பிரைட்ஸ் கிளைம் வராது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம். கிளைம் வந்தா வந்து நம்ம வந்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது. என்ன அப்டின்னா, நம்ம சேனலுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. அதோட வருமானம் வந்து அதாவது அந்த வீடியோலேருந்து கிடைக்கிற காசு மட்டும் மத்தவங்களுக்கு போயிடும். அந்த ஓன் வீடியோக்காரங்களுக்கு போயிடும். அப்படி இல்லன்னா, அந்த பாட்டோட சொந்தக்காரங்களுக்கு போயிடும். நமக்கு அதுலேருந்து 10 பைசா வராது. நீங்க அவ்வளோதான். புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்மளுக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ் இருந்தா போதும். ஆ மானிட்டைசேஷன் ஆகல. ஆகல அப்படின்னும்போது தான் அது இது. அதோட பைசா இப்ப நம்ம ஸ்டார்ட்டிங் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான் முக்கியம். அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட வீடியோலேருந்து நமக்கு வந்து காசு வராது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஓன் கன்டென்ட்ட போடுறது தான் நல்லது. எதுனாலும் வந்து நீங்களே உங்களுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அத வச்சு பேசி, உங்க ஓன் வாய்ஸ்ல பண்றது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். சப்போஸ் நீங்க சாங்ஸ் கூட போட வேணாம். நீங்களே பாட்டு பாடி போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக். இது வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தவங்களோட வீடியோவ நம்ம யூஸ் பண்ணும்போது, அவங்க நமக்கு வந்து ஸ்ட்ரைக் குடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி கிளைம் வந்து யூடியூபே கண்டுபிடிச்சு கிளைம் குடுத்துரும். இப்போ வந்து இப்போ வேற ஒருத்தவங்களோட வீடியோவ நம்ம சேனல்ல போடுறோம். இல்ல படத்துல உள்ள கிளிப் எடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா, அவங்க வந்து நமக்கு ஸ்ட்ரைக் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக். இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தவங்களோட வீடியோவ இப்போ உங்களோட சேனல்ல உள்ள வீடியோவ வந்து நான் என்னோட சேனல்ல வந்து அப்படியே எடுத்து போட்டேன் அப்படின்னா, நான் ஸ்ட்ரைக் போட்டுருவேன். இவங்க வந்து எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புது படம்லாம் வருது இல்லையா? அதுல உள்ள வீடியோலாம் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல உள்ள ஒரு சீன் குட்டி குட்டி சீன் எல்லாம் எடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் டிவி, சன் டிவிலலாம் ப்ரோகிராம் இருக்கு இல்லையா? அதுல இருந்து நம்ம குட்டி குட்டி கிளிப் எல்லாம் எடுத்து நம்ம சேனல்ல போடுறோம் அப்படின்னா, அப்போ அவங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வருது. அவங்க வீடியோ இது வந்து என்னோட வீடியோ இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஸ்ட்ரைக் குடுப்பாங்க. அதுதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக். இப்போ வந்து இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட வீடியோவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே வேண்டாம். இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 90 நாள் வரைக்கும் நம்ம சேனல்ல அது அப்படியே தான் இருக்கும். வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வாரம் வந்து நம்மளால வீடியோ போட முடியாது. லைவ் எதுவுமே போட முடியாது. அது நம்ம சேனல்ல அப்படியே தான் இருக்கும். அது போகுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து ஒரு ஸ்கூல் மாரி நடத்துவாங்க. அதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க யூடியூப்லயே. அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் வந்து 90 நாள்ல போயிடும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 90 நாள் வரைக்கும் அவங்க நம்மள பார்த்து கண்காணிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்ட்ரைக் வராம பார்த்துக்கோங்க. அந்த 90 நாள்ல 3 ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா, யூடியூபே நம்ம சேனல வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. இல்ல இது வந்து என்னோட வீடியோ தான். யாரோ வந்து வேணும்னே நமக்கு வந்து ஸ்ட்ரைக் குடுத்துருக்காங்க. இது என்னோட வீடியோ தான். என்னோட வாய்ஸ் தான். எல்லாமே இது வந்து முழுக்க முழுக்க என்னோடது. ஆனா இதுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணீங்க அப்படின்னா, யூடியூப் வந்து ரீசெக் பண்ணிட்டு, ஓகே இது வந்து இவங்களோடது தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நம்மளோட வீடியோ வந்து நமக்கே குடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்தோனே பயப்படாம அது எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து அப்பீல் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோ வந்து நமக்கு வந்துரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு. இது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குங்கிறது யூடியூபே நமக்கு குடுக்கிறது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அந்த வீடியோவோட சொந்தக்காரங்க, இல்ல அந்த பாட்டோட சொந்தக்காரங்க குடுக்குறது. ஆனா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்ன்றது வந்து யூடியூபே நமக்கு குடுக்கும்.
அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. எங்க ரூல்ஸ வந்து நீங்க மீறிட்டீங்க. அதனால உங்களுக்கு வந்து நாங்க வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. இதுதான் கொஞ்சம் டேஞ்சரானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி அந்த ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா, நம்மளோட சேனலோட குரோத் வந்து அப்படியே கம்மியாயிடும். இப்போ நல்ல வியூஸ்ல போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா, அப்படியே டவுன்ல போயிடும். இது எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப சண்டை போட்டு வீடியோ போடுறது, ரொம்ப அடிதடி சண்டை, ரத்தம் வர மாரி அந்த அளவுக்கு ஒரு இது நடக்குது. ஒரு வயலன்ஸ் ரொம்ப அத வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா, அதுல வந்து யூடியூப் வந்து நமக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் குடுக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வீடியோ வந்து கொஞ்சம் அவங்கள எப்படின்னா குழந்தைங்கள துன்புறுத்துற மாரி, அவங்கள கஷ்டப்படுத்துறது, அடிக்கிற மாரி. அழ வைக்கிற மாரி, இந்த மாரி அவங்களோட வீடியோலாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, உடனே கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து வந்துரும். நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு கம்யூனிட்டி வார்னிங் தான் வந்தது. நமக்கு வந்தது கம்யூனிட்டி வார்னிங். ஏன்னா நாங்க வந்து அந்த யுபிஐ ஐடி தெரிஞ்ச மாரி போட்டோம் இல்லையா? அது வந்து கம்யூனிட்டி வார்னிங் தான். உங்களோட ஓன் எப்படி சொல்றதுன்னா, நம்மளோட பெர்சனலான விஷயத்த வந்து அதெல்லாம் பிரைவசியான விஷயம். ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் தான் வந்து போச்சு. அதுக்கே கண்டுபிடிச்சு வார்னிங் ஃபர்ஸ்ட் டைம் போட்டாங்க. அப்படின்றனால தான் வார்னிங் வந்தது. அடுத்த டைம் பண்ணோம் அப்படின்னா, ஸ்ட்ரைக் 1ன்னு வரும். கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் 1ன்னு வரும். இது பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, 1 வாரம் வரைக்கும் நம்மளால வீடியோ போட முடியாது, லைவ் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்மளோட சேனலோட குரோத் அப்படியே டவுன் ஆயிடும். இதுவும் அதே மாரி தான் 90 நாள் வரைக்கும் நம்ம சேனல் வந்து அவங்க கண்காணிப்பிலே இருக்கும். அந்த 90 நாள் மறுபடியும் நம்ம அந்த 90 நாளுக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரைக் வாங்கிட்டோம் அப்படின்னா, என்ன ஆகும்? செகண்ட் ஸ்ட்ரைக் வாங்குறோம் அப்படின்னா, 2 வாரம் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. இது வந்து நம்ம சேனல விட்டு போகவே போகாது. நம்ம சேனல்லயே தான் இருக்கும். காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கு தான் நம்ம வந்து அந்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதன் மூலமா இது பண்ணிக்கலாம். இதுல வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா, 1 வாரம் வீடியோ போட முடியாது, லைவ் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. குரோத் அப்படியே கம்மியாயிடும். அதே 90 நாள்ல மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா, 2 வாரம் வீடியோ போட முடியாது, லைவ் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீங்க மறுபடியும் அதே தப்ப அந்த 90 நாளுக்குள்ள பண்ணிட்டீங்க. 3 ஸ்ட்ரைக் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா, யூடியூப் நம்ம வீடியோவ டெலீட் பண்ணிருவாங்க. அந்த அந்த நம்ம சேனலே க்ளோஸ் சேனல் பண்ணிடுவாங்க. அந்த சேனல் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து நம்ம சேனல்ல சம்பவம் பண்ணி விட்டு, நீங்க போங்கப்பா அப்படின்ட்டு அனுப்பி விட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்துல என்னோட சேனலையும் தூக்கி விடு. 2 அப்படியே இது வந்திருக்கும். அக்கா பண்ணி விட்டேன். தப்பிச்சுட்டாங்க. எப்படியோ தப்பிச்சுட்டேன். ஓகே, இனிமே அடுத்த இந்த வாட்டி தப்பு ஒரு பாயாசத்தை தரும்போது பக்காவா போட்டுருவோம். இந்த தப்பு வந்து பண்ணக்கூடாது. இது வந்து எதுக்காக நாங்க சொல்றோம் அப்படின்னா, எங்கள மாரி நீங்களும் இப்போ வந்து புதுசா சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இது எதனால சிலருக்கு வந்திருக்கலாம். எதனால வந்ததுன்னு தெரியாம இருக்கலாம். சிலருக்கு வந்து எ எத போட்டா நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரைக் வரும் அப்படின்றது தெரியாம இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ம். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க. சாரி கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓன் கன்டென்ட்ட போடுங்க. உங்களோட ஓன் வாய்ஸ் குடுங்க. நமக்கு மியூசிக்லாம் எதுவும் தேவையில்ல. நம்மளோட வாய்ஸே போதும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓன் கன்டென்ட்ட போடுங்க. ஓன் வாய்ஸ் குடுங்க. அதுவே போதும். எந்த ஒரு கிளைமும் வராது, ஸ்ட்ரைக்கும் வராது. இந்த மாரி யாராச்சும் உங்களுக்கு ஐடியா குடுக்குறவங்க இருந்தாங்கன்னா, அவங்க ஐடியாவ கேட்டு வீடியோ போடாதீங்க. நம்ம என்ன பண்றது? நம்ம ஐடியா தான் குடுக்குறோம். சரி, ஓகே. அது ஒர்த் ஆகலன்னா நான் என்ன சரி, ஓகே. பண்றது? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். தேங்க் யூ.